எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நாளைக்கு ஏகாதசி. அதாவது வைகாசி மாசத்துல வர அமாவாசையை அடுத்து வர ஏகாதசி, அடுத்த 10 நாள்ல வரும் இல்லையா, அந்த ஏகாதசி, அதாவது வளர்பிறை ஏகாதசி. அது வைகாசிலையும் வரலாம், சம்டைம்ஸ் ஆணிலையும் வரலாம். அந்த ஏகாதசிக்கு பேரு நிர்ஜல ஏகாதசின்னு பேரு. இது எப்படி வந்ததுன்றதை பார்ப்போம். இது மகாபாரதத்தில் சேர்ந்த கதை தான். ஒரு தடவை மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வந்து வனவாசம் இருக்கும்போது வியாசரை வந்தாராம் அவங்க இருக்கிற ஆசிரமத்துக்கு, குடிலுக்கு. அதாவது வனவாசம்ன்றது எப்படின்னா, கொஞ்ச நாள் ஒரு இடத்துல குடியில் அமைச்சுட்டு அங்கே இருப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிடுவாங்க வனத்தில். அது மாதிரி போவாங்க. அதே மாதிரி ரிஷிகளும் வந்து தேவையில்லாத ராஜாவை தேடி நாட்டுக்கு போகவே மாட்டாங்க. ராஜாக்கள் வேணா ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா ரிஷிகளை தேடி காட்டுக்கு வந்து அவங்க கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு கேட்டு போவாங்க, அவங்க ஆசிரமத்துக்கு வந்து. அது மாதிரி நடக்குமே ஒழிய, ரிஷிகள் வந்து ஏதாவது அவங்களுக்கு உதவியோ, ஏதாவது ஒரு வசதியோ, காட்டில் ஒரு வசதியோ வேணும், ஒரு குடியில் அமைக்கணும், ஒரு இது ஆசிரமம் அமைச்சுக்கிறதுக்கு அதுக்கான வசதிகளை பண்ணி தரணும், ஆள் அனுப்பணும், அமைச்சு தரணும், ஆசிரமம் கட்டி தரணும். அது கூட கட்டி தரதெல்லாம் கூட சிஷ்யர்கள்லாம் பண்ணுவான். இடம் வேணும், அதுக்கு தேவையான பொருள் வேணும். இந்த மாதிரி விஷயங்களா இருந்தால் தான் ராஜாக்களை தேடின்னு போவோம். இல்லாட்டா எந்த காலத்துலையும் ரிஷிகள் வந்து ராஜாக்களை தேடின்னு போகவே மாட்டாங்க. எங்களுக்கு ஆஸ்தி வேணும், பாஸ்தி வேணும், வண்டி வேணும், அதெல்லாம் கேட்டு போகவே மாட்டாங்க. அவங்க அந்த மாதிரி ரிஷிகளோட சுபாவம், அது மாதிரி குணங்கள், அது மாதிரி ராஜாக்கள் ரிஷிகளை தேடிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப ராஜாக்கள் வந்து காட்டுக்கு வனவாசம் வரத்துக்கு வருவா, காட்டில் வேட்டையாடுறதுக்கு வருவா இல்லையா. அந்த மாதிரி நேரத்தில் ரிஷிகளை பார்த்தா ரிஷிகள்கிட்ட பேசுவோம். ரிஷிகள் வந்து அவளை தேடி போய் வனத்துக்கு வந்திருந்தாள்னா ராஜா வனவாசத்துக்கு வந்திருந்தான்னா ரிஷிகளோட இடத்துக்கு ராஜா வந்ததா அர்த்தம், ராஜா வந்துருக்கிறதா அர்த்தம். தன்னுடைய விருந்தாளி நினைச்சு ராஜாவை வரவேற்று அவங்களோட குடியில் அவங்களால என்னென்ன கொடுக்க முடியுமோ ஆன்மீக விஷயங்களை சொல்றது, சொற்பொழிவுகளை சொல்றது, சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குறது, தேன், தெனை, மாவு, அது மாதிரி வீட்டில் கிடைக்கிற கறி, அது மாதிரி கொடுத்த உபசரிக்கிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. ராஜா நான் காட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சா ராஜா போய் கூட்டு வந்து பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்க பாண்டவர்கள் வனவாசம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச வியாசர் காட்டில் சுத்திட்டு இருக்காரு. அப்படியே வரும்போது பார்க்குறாரு தர்மர் அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தர்மருக்கு நிறையா அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. பண்ணும்போது பீமன் என்ன பண்றான், எனக்கு வந்து நான் எங்க வீட்டில் எல்லாருமே என்னை தவிர எங்க அம்மா குந்தி, அர்ஜுனன், தர்மன், அர்ஜுனன், சகாதேவன், நகுலன், திரௌபதி எல்லாம் ஒவ்வொருத்தருமே ஏகாதசி விரதம் இருக்காங்க. ஏகாதசி விரதம் இருந்தால் மோட்சம் உண்டுன்றது கிருஷ்ணனே சொல்லியிருக்கார். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து பரிபிறப்பு கிடையாது, மோட்சம் உண்டுன்னு. அதனால ஆனா என்னால முடியல. ஏன்னா பீமனுக்கு வந்து என்னன்னா, ஏன் முடியலன்னா, பீமன் வந்து குழந்தையா இருக்கும்போது பிறக்கும் போது வாயுடைய அம்சம் எப்பயும் வெறுமை இருக்காது, சுத்திட்டே இருக்கும், வீசும். காற்றோட பலம் என்னன்றது தெரியும் இல்லையா. அது மாதிரி பயங்கர பலசாலியான புள்ள பிறப்பான், வாயுனுடைய அம்சமா பிறக்கிற புள்ள. அவனுக்கு வந்து அவனை கட்டுப்படுத்த முடியாது. அவனுடைய பலம் வந்து ரொம்ப பயமா இருக்கும். அது மாதிரி அவன் வந்து உணர்ச்சி வசப்பட்டவனா இருப்பான். அந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்படும் குணம் உண்டு. காற்று வீசதை போல இவனுக்கு பசி இருந்து கொண்டே இருக்கும். இவனோட பசி மிகப்பெரிய பலசாலிகளா இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கும், மிகப்பெரிய பலசாலியாகவும் கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிற தப்ப தட்டி கேட்பவனாகவும் இருப்பான். ஆராயும் சக்தி குறைந்தவனாக இருப்பான். மிகச்சிறந்த விசுவாசியாக இருப்பான். விசுவாசின்றது என்னன்னா, நன்றி உணர்ச்சியோட இருக்குது, நன்றி இதோட இருக்கிறது. அது மாதிரி எந்த காரியத்தையும் சட்டுன்னு ஆராயம் பண்ணும். பாரதத்துல மகாபாரதத்தில் நிறைய இடத்துல பீமனுடைய கேள்வி முட்டாள்தனமா இருக்குன்றதை வந்து தருமரும் சொல்லுவார், கிருஷ்ணனும் சொல்லுவார். அதே மாதிரி மிகப்பெரிய பயங்கர பலசாலியா எவ்வளவு பெரிய காரியங்களையும் செய்யற அந்த பலசாலியா இருக்கிறதையும் நம்ம கேள்வி விட்டுருவோம். குந்தியே இந்த மாதிரி ஒரு அசதியோட அந்த குழந்தை பிறந்தோடனே குந்தியை என்ன பண்ணுவாளாம், அவளுக்கு பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தா அந்த சாதத்துல பாதியை பீமனுக்கு கொடுத்துருவாளாம், மீதி 4 பேருக்கும் பங்கிட்டு கொடுப்பாளாம். அந்த மாதிரி ஒரு பாதி அந்த மாதிரி தீனி எப்ப பார்த்தாலும் பசிச்சுட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்பான். அந்த அளவுக்கு சக்தியும் உண்டு உடம்புல.
அது அசரி சொன்னது. அது ஒரு தனி கதை, அது நடந்தது. அதனால என்னால் பசி இல்லை, சாப்பிடாம இருக்க முடியல. நான் வந்து எப்படி அந்த எனக்கு வந்து அப்போ மோட்சமே கிடைக்காதா, நான் என்ன பண்ணா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்ப வியாசர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இதை வைகாசி ஆனி மாதங்களுக்கு இடையே வர்ற வளர்பிறை ஏகாதசி தேவர்களுக்கு மாலை பொழுது. அந்த நேரம், இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு மாலை பொழுதா இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆடி வந்ததுன்னா இரவு வந்துடும். வைகாசி ஆனி இல்லையா, அடுத்தது ஆடி. ஆடி மாதம் வந்து சாயந்தரம் வந்து இரவு வந்துடும் தேவர்களுக்கு. ஆக ஆனி வைகாசி ஆனி வந்து சாயந்தரம் நேரம், இருட்ட போகிற நேரம், இருட்டத்துக்கு முன்னாடி அந்த நேரம் எப்பயும் சுகமான நேரம் இல்லையா அது. அந்த நேரம் சாந்தமாக இருக்கும் நேரம், தேவர்கள்லாம் மனசு நிறைஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம். அதனால அந்த நேரத்தில் இந்த இந்த இது வருது, இந்த ஏகாதசி விரதம் வருது. இந்த ஏகாதசி விரதத்தை சரியா கடைபிடிச்சா அவர்களெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிற நேரத்துல நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது ஒரு சுகமான நேரம். அந்த நேரத்துல சிறப்பான நேரம். அந்த நேரத்துல ஏகாதசி அந்த விரதம் இருக்கணும் அப்படின்ற அந்த விரதம், அந்த ஒரு விரதம் அதான் நிச்சல ஏகாதசின்றது தான். இந்த விரதம் என்னன்னா தண்ணியை கூட குடிக்கூடாது. எப்படின்னா அதுவும் ரெண்டாவது ஏகாதசி வந்து இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கணும். ஏகாதசி திதி ஆரம்பிக்கிற நேரத்துல இருந்து திதி முடிகிற வரைக்கும் இருக்கணும் விரதம். அப்படிதான் முதல்ல இருந்தது. ஆனா இப்ப வந்து அதை மாத்திட்டாங்க. ஏகாதசின்றது அந்த நாள் கணக்குல கொடுத்துட்டாங்க. காத்தால 6 மணி இதுல இருந்து மறுநாள் காத்தால 6 மணிங்கிற வரைக்கும். ஆனா அதுக்கு நடுவில் நம்ம அப்படி கிடையாது. ஏகாதசி திதி எத்தனை மணிக்கு வருது பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு வந்து ஏகாதசி திதி காத்தால 8 மணிக்கு வருது, 9 மணிக்கு வருது. இப்ப நாளைக்கு என்னன்றதை பஞ்சாங்கத்துல பார்த்தா தெரியும். நான் பார்க்கல, எத்தனை மணிக்கு வருதுன்றதை பார்த்து அதுல இருந்து அது முடிகிற வரைக்கும் நம்ம விரதம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை சொல்றேன். அந்த விரதம் எப்படி இருக்கணும்னா தண்ணி கூட குடிக்கூடாது. எச்சல் வாயில ஊறி தின்னா வெளியில துப்பிடணும். முஸ்லீம்லாம் ரம்ஜான் மாசத்துல இருப்பாங்க தெரியுமா, பகல் பொழுதுல வந்து வாயில எச்சல் ஊறி தின்னா கூட வெளியில் துப்புவாங்க, முழுங்க மாட்டாங்க. அது மாதிரி முழுங்கக்கூடாது. ஒரே ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. என்னன்னா எங்க பிராமின்ல வந்து சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. சந்தியாவந்தனம் பண்ணும்போது ஆச்சமனம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஆச்சமனம் பண்றது என்னன்னா, ஆச்சமனம் பண்ற முறை என்னன்னா கையை குழிச்சுண்டு வலது கையில ஜலம் விடணும், ஜலம் விட்டுக்கணும். வலது கையில சின்னதா குழிச்சுட்டு அந்த குழி எப்படி இருக்கணும்னா ஒரு முழு உளுந்து முழுகிற அளவு தான் இருக்கணும். ஒரு முழு உளுந்து முழுகிற அளவுக்கு ஜலம் எடுத்துக்கணும். அந்த ஜலத்தை பருகணும். ஆச்சு அந்த அனந்தாரமோ கோயந்தாரமோ வாயில அந்த இது பண்ணி சாப்பிடணும். அந்த ஜலத்தை சாப்பிடணும். அது மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிடணும். அந்த அது எதுக்கு அந்த ஜலம் அந்த கணக்கு வச்சிருக்காங்கன்னா, அந்த ஜலம் தொண்டையை தாண்டி வயிற்றுக்கு போகக்கூடாது, தொண்டையோட நின்று போகணும். நம்ம உடம்புல அந்த ஒட்டின்றதோட சரி, இதுல ஒட்டு தொண்டையில போய் ஒட்டினதோட சரி, வயிற்றுக்குள்ள போகக்கூடாது. வயிற்றுக்குள்ள போய் அது ஆகாரமா போகக்கூடாது. அதுக்காக தான் நீராகாரம் இல்லையா, ஆகாரமா போகக்கூடாது. அதனால தான் அது மாதிரி ஆச்சமனம் பண்ற ஜலம் தவிர வேற தண்ணி கூட குடிக்கூடாது. அதுதான் ஜல். நிர்னா ஒண்ணு இல்லாத, ஜல்னா நீர், தண்ணி. தண்ணி கூட இல்லாத குடிக்காத ஏகாதசி. அந்த மாதிரி ஏகாதசி போறதுக்கு அந்த 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 திதி எவ்வளவு எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுதோ அது வரைக்கும் இருக்கணும். இது இப்ப அப்புறம் பிற்காலங்கள்ல அது அப்படியே மாறி என்ன ஆச்சுன்னா காத்தால 6 மணில இருந்து மறுநாள் காத்தால 6 மணி வரைக்கும் மாதிரி வச்சுட்டாங்க. அப்படி முடிச்சுட்டு அந்த மாதிரி ஏகாதசி இருக்கணும். இருந்தா என்னன்னா வருஷத்துல 12 மாசத்துல வர 24 ஏகாதசி விரதமும் இருந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஏகாதசி முடிச்சு துவாதசி ஆரம்பிக்கும் போது தானங்கள் செஞ்சுட்டு உணவு உண்ணணும். தானங்கள் செய்யணும். தானங்கள் என்னன்னா தானங்கள் செய்யறதுன்னா செல்வத்தை தானம் செய்யறதுல செல்வத்தை கிருஷ்ணன் சொல்லியிருக்கதே என்னன்னா கீதையில சொல்லியிருக்கா, செல்வத்தை தானம் செய்வதால் இலக்கை அடைய முடியாது. இலக்கு போறதுக்கு வழியை வேணா நீங்க போலாம், ஆனா இலக்கையின் இறுதியை அடைய முடியாது, இறுதி இலக்கை அடைய முடியாது. அதே மாதிரி ஸ்மார்த்தான்றது என்னன்னா ஸ்மார்த்தன்றது அர்த்தம் அதீத ஆச்சாரங்கள். ஆச்சாரங்களை ரொம்ப கடுமையான முறையில் கடைபிடிக்கிறது. தொடக்கூடாது, படக்கூடாது, காலில் எதுவும் கொசு விசு எறும்பு மிதிப்படக்கூடாது. அந்த அதுல எல்லாம் நீங்க வந்து இவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும்,
கன்னடா பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட்டான ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. தினம் காத்துல சாயந்தரம் 2 வேளை குளிப்பாங்க. 2 வேளை எல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. ஈர துணி தான் உடம்பு கட்டுப்பாங்க. ரொம்ப இது பண்ணுவாங்க. அதை பண்ணினா கூட நீங்க அடைய வேண்டிய இறுதி இலக்கை அடைய முடியாது. அதெல்லாம் போகலாம், கொஞ்சம் பலன் கொடுக்கும், அவ்வளவுதான். அது வந்து கடைசி இலக்கான மோட்சம் வைகுண்டன்றதை கொடுக்காது. அதனால என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. நீ என்னன்னா இந்த நெச்சல ஏகாதசி இருக்கணும். இருந்துட்டு இதுல இருக்கிறதால என்ன பலன்னா, எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் சென்று வந்த பலன் ஒண்ணு, மோட்ச பிராப்தி கிடைக்கும். நீரையோ பசுவையோ தங்கத்தையோ தானமாக செய்தால் சகல பாப நிவர்த்தி, எந்த அத்தனை பாவத்துக்கும் நிவர்த்தி கிடைக்கும். அதுல இந்த தானங்கள் செய்யறதுல இந்த ரிச்சல் ஏகாதசி தானத்தை சொல்ற. புனித நதியில் குளிப்பது, அதே மாதிரி தானம் அளிப்பது, புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவது போன்ற காரியங்களை செஞ்சா இந்த ஏகாதசி விரதத்தோட பலன் பல மடங்கு அதிகமாகும். அதுதான் இந்த ஏகாதசியின் மகிமை. இது வந்து இந்த ஏகாதசியோட சிறப்பு. அதே மாதிரி இந்த அந்த ஏகாதசியோட பலன் என்னன்னா, அமாவாசையில விரதம் இருந்த பலன் கிடைக்கும். நம்ம ஆயுள் முழுக்க அமாவாசை இருக்குமே, அந்த அமாவாசைக்கு விரதம் இருக்கணும் இல்லையா, ஒருவேளை சோறுன்னு சாப்பிடுறோம் இல்லையா, அந்த சாப்பாடு இருந்த அந்த ஒருவேளை விரதம் அந்த பலன் அப்படியே கிடைக்கும். அது இல்லாத கிரகணம், சூரிய கிரகணம் நடக்கும்போது தர்ப்பணம் பண்ணுவோம் எங்க இதுல எல்லாம். அந்த தர்ப்பணம் பண்ணா அது ஒரு பலன் இருக்கு, அந்த பலன் கிடைக்கும். ரெண்டாவது, நீங்க வீட்டுல தவசம் பண்ணா என்ன பலனும், பிண்ட பிரதானம், அதான் பித்ரு பிண்ட பிரதான பலன் பேர். பிண்ட பிரதானம் செய்யற பலன், அந்த பலனும் கிடைக்குமா. அது நிர்ஜல் ஏகாதசியோட மகாத்மியம். அது இது வந்து ஒரு மகாபாரதத்தில் தான் வியாசர் வந்து பீமனுக்கு சொன்னதா இருக்கு. இந்த பலன்களை எல்லாம் சொன்னது வந்து கிருஷ்ணன் வந்து வியாசருக்கு சொன்னதா வியாசர் சொல்றார். இந்த பலன்கள், இதனோட இருக்கிற பலன்கள்லாம் என்னென்னது கிருஷ்ணனே வியாசருக்கு சொன்னதா சொல்றார். அதே மாதிரி என்னன்னா, இந்த ஏகாதசியோட மகிமைய படித்தாலோ, நான் படித்தேன், கேட்டாலும் நீங்க கேட்குறீங்க, சொன்னாலும் நான் சொல்றேன், வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு இதை வந்து அந்த மகாபாரதத்துல வியாசர் சொல்லியிருக்கார். கிருஷ்ணன் வந்து வியாசர்கிட்ட சொன்னதா வியாசர் வந்து பீமனுக்கு சொல்றார். இந்த நிர்ஜல் ஏகாதசின்றதுக்கு வந்து இவ்வளவு மகிமை இருக்கு. நாளை சந்திப்போம். தேங்க்யூ.